அன்பு நேயர்களே, நாமல் ராஜபக்சவின் நாரகம்பிட்ட பேரணி நடந்து முடிந்து விட்டது. இதில் குறிப்பிடும்படியாக உதய கம்மன்பில் ஒரு இனவாதி, ரணிலின் வலதுகை லெப்ட் அண்ட் ரைட் சாகல் ரட்நாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் தலதா அட்டுகொரல்ல ஜிஎல் பீரிஸ் இது ஒரு இத்து போன இரும்பு, இதை தள்ளிக்கிதான் மரணம். இவங்க தான் கலந்து கொண்டாங்க. இதில் நேற்று அறிக்கை விட்டார் இல்லையா மன்னாதி மன்னர் மஹிந்தர், டக்குன பின்வாங்கிட்டார். ஏனெனில் அவருக்கும் ஆள் இருக்குந்தானே, ஒரு நாட்டை ஆண்ட பாட்டு இல்லையா. அவரும் இந்த ஸ்ரீலங்காட உளவு தகவலை கொஞ்சம் மோப்பம் முடிச்சு பார்த்தார். மேக்சிமம் 8000 பேருக்கு மேல போகாதுன்னு சொல்லிட்டு, அதனால அண்ணாச்சி கேவலப்படாம பின்வாங்கிட்டு வீரவசனம் பேசிட்டு நானும் மாறன்னு கூத்தடிச்சு கம்மன் ஒரு கிரௌண்ட கூட்டலாம்னு பார்த்துட்டு அது வராம போயிடுச்சு. அடுத்த வேடிக்கை என்னவென்றால், இந்த நாமல்ல நாரகம்பிட்ட பேரணிக்குள்ள ஏராளமான ஜேவிபி ரசிகர்கள், அப்படிதான் சொல்லுவேன், ஆதரவாளர் எடுத்துக்கொள்ளுங்க, எப்படி அவங்க ரசிகர்கள் ஏராளமான கூட்டம் கூடி நாமல் ஐயா பேசக்கூட அவ்வளவு பேரும் பேசுறதுக்கு முன்னாடி ஒன்னு நம்பிட்டாங்க. இது எப்படி இருக்குது? வந்த கூட்டம் நாமலுக்கான கூட்டம் உட்கார்ந்து கேட்கணுமே. இதுக்கும் ஒரு இன்றைய ஒரு உலகத்தாவல் தான். ஆக மேக்சிமம் நாங்க ஏற்கனவே கணித்தது போன்றே ஒரு கண்ணால பார்த்ததுதான் 7000க்கு மேல போனா 8000 மதிச்சோம். நாங்க என்ன சொன்னோம்? 5, 6, 7, 8 6, 7, 8 சொன்னோம். அவ்வளவுதான், அதுக்கு மேல போக கிடையாது. இவ்வளவுதான் இந்த கிரவுட். ஆனாலும் அவருக்கு ஓரளவு அவருக்கு ஏற்கனவே நாடு முழுவதும் ஒரு 1 மில்லியன் 10 லட்சம் வாக்கு இருக்குல்ல நாமல் பாட்டுக்கு. அந்த வகையில இவங்க எதிர்பார்த்த கிரௌடும் வரல, எதிர்பார்த்த மஞ்ச பாட்டியும் வரல. அது ஒரு புறம். அடுத்தது இவங்களோட இந்த லவுட் ஸ்பீக்கர் எல்லாம் அரசாங்கம் ரிமூவ் பண்ண ஒன்று கதையும் இருக்குது. ஏற்கனவே மின்சாரம் துண்டிக்கப்படவும் நமக்கு கிடைச்சிச்சு. இவங்கட அதுல ரெடியா போகணுமே, அரசியல் கூட்டம் சொன்னால் மின்சாரம் துண்டிக்கப்படலாம் ஒரு இயற்கை, அவங்க ஜெனரேட்டர் கொண்டு போகணும். ஆனா அவங்க நைட்டுக்குள்ள முடிச்சுட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க செஞ்ச வேலை தானே. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு. இதுல வேடிக்கை என்னவென்றால், மஹிந்தருக்கு ஏற்கனவே இந்தியா சொல்லிச்சு, நீங்க போனா தான் ஒரு கிரௌண்டை பார்க்கலாம், ஒரு 1 மில்லியன் ஆச்சும் பார்க்கலாமாண்டா. இந்தியாவும் உசிப்பேத்திச்சு, நானும் வரப்புறேன் ஆடி அசைஞ்சி சொல்லிச்சு. ஒன்றும் நடக்கலங்க, அவர் வரல. நாமல் தம்பி தான் கூத்தடிச்சுட்டு போயிட்டார். அதை பெருசா மக்கள் எடுக்கவும் இல்லை. இனி அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவு இருக்கத்தானே வேணும். வந்தவங்க அத்தனையும் கள்ளக்கூட்டம். இந்த அரசாங்கத்துக்கு எதிரென்றால் இது அடுத்தது இதுல ஒன்றுமே கிடையாங்க. அரசாங்கத்துக்கு இந்த ஆர்ப்பாட்டம் எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்தவில்லை. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே சஜித் அணியின் செயலாளர் நாயகம் மதும பண்டார நேற்று சொல்லிட்டார், நாங்க அந்த மீட்டிங்கு போறல, எங்களுக்கு போக வேண்டிய தேவைன்னு சொல்லிட்டார். ஒரு புறம் இது இருக்காரு. இதுக்கெல்லாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு இன்றைய காலையில ரணில் பையா நாட்டை விட்டு எங்க கிளம்பிருக்காரு? மெட்ராஸ் கிளம்பிருக்காரு. எங்க யாருக்கு? நம்ம ஜீவன் தொண்டமான் இருக்கிறல, நம்ம ஜீவன் தொண்டமானு அவட்ட வெட்டிங் ஒன்றுக்கு மெட்ராஸுக்கு போய் சேர்ந்துட்டார். இது எப்படி இருக்குது? அங்க என்ன ஹோட்டல்? அது ராஜாலி ஹோட்டல் நினைக்கிறேன். ராஜாலி ஹோட்டல்ல மிகப்பெரிய ஹோட்டல், அதுலதான் அவருக்கு இன்றைக்கு வெட்டிங் நடக்குது. அப்போ ஐக்கிய தேசிய கட்சி இன்றைய அரசுக்கு எதிரான நுகைக்கொண்ட பேரணியில் கலந்து கொள்ள கூறிவிட்டு தன் மனைவியுடன் இந்தியா பிறந்தார் ரணில் பையா. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை 21ஆம் தேதி காலை கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக சென்னையை நோக்கி புறப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது துணைவியார் இருவரும் இன்று காலை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான UL 121 121 காலை 7:20 கிளம்பி 8:40 நல்லபடியா சென்னையை போய் அடைந்தார். ஆதாரபூர்வமான செய்திகள் பாருங்க. பிள்ளையும் கிள்ளித்து தொட்டிலை மாட்டி விட்டு நெய்னா நாட்டோடு பறந்து என்னையாம் ஜீவன் தொண்டமான வெட்டிங் போய்க்கிறான். இனி இவர் தேர்தல் கேட்டு ஜீவன் தொண்டமான வாக்களிக்க போறாரா? என்னதுக்காக? நன்றி கடனுக்காக இல்லை, அவரை பார்த்த மாதிரியும் இருக்கு. அகில தேசிய கட்சிக்கு எதிர்காலத்துல ஒரு சைட் சப்போர்ட் எடுக்கலாம் இல்ல, அதற்காக போயிட்டாக. இன்னும் நிறைய விஐபிக்கள் போயிருக்காங்க. அதுல நம்ம அதோடைய செய்திதான் இது. ஆக நாரகம்பிட்ட பேரணி வெறும் தோல்வி. ஆனால் மூக்கூடப்படலை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது கேவலப்படும் அளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்த கேவலப்படலாம் தான், கேவலப்படும் அளவுக்கு இல்லை. ஏனெனில் அவங்க எதிர்பார்த்த ஒரு 50,000 எப்பா
நாங்க இந்த கடைசி வரை அதை இடம் போடவே கிடையாது. 50,000 கிடைக்கிற அளவுக்கு இல்ல, நான் கூட 8,000 எதிர்பார்த்தேன். 7,000 கிடைத்துள்ளதாகத்தான் இன்றைய உளவு தகவல் அரசுக்கு போய் சேர்ந்திருக்குது. நீங்களும் பார்த்திருப்பீங்க. பெரும் ஆரவாரம் எடுத்த ஒரு முயற்சி அவருக்கு அது ஒரு தோல்வி கண்டிருக்க. நான் மூக்குடப்படல என்றால் மூக்குடப்படால் இடம் வெறிச்சோடி கிடக்க வேண்டும். நாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் இவர் மஹிந்தர் மூக்குடப்பட்டிருப்பார். குறைஞ்சது ஒரு 10 லட்சம் மக்கள், 1 மில்லியன் மக்களா வந்து பெரிய ஒரு கிரௌட காட்டிக்கணும் இல்லையா? அடே அறக்கலக்காரங்களும் அவங்களுக்கு ஆள் சேர்ப்பாங்க பாருங்க. இப்ப அறக்கலக்காரங்க உள்ளுக்கு வந்து நாராயணபேட்டை மீட்டிக்குள்ள எல்லாம் கையெல்லாம் மடிச்சிட்டு இவர் நாமல் பேச மேடைக்கு ஏறக்குள்ளேயே எல்லா சேனலும் அவரை ஒரு அதை என்ன ஒரு அவமானப்படுத்துற மாதிரி போகலையா? அப்ப இதில் நாட்டுல திட்டம் என்ன? இவரை மூக்குடை அதான் திட்டம் மூக்குடை இப்ப இதான் இங்க மூக்குடை படல் என்னென்றால் ஓரளவு கிரௌட் தான் அது ஓரளவு கிரௌட் தான். அது அந்த அளவுக்கு இல்ல, மிகப்பெரிய கிரௌட் எல்லாம் உடனே அவர் பேச கிளம்பிடுச்சு. நாங்க 6 கிளம்பினாங்க. அவ்வளவும் ஜேவிபி ரசிகர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள் எப்படி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதுல உதய கம்மன் விலை பேசிருக்க அதாவது உதய கம்மன் விலைக்கெல்லாம் இப்ப நடக்க மாட்டேது. ஏதோ ஒரு வகையில நம்மள அமுக்க போறான் அந்த பயம் அவருக்கு வந்திருக்குது. அதாவது எடுத்த எடுப்பிலேயே இவர் ஆட்சியை பிடிக்க போறான். எப்படிடா பிடிக்க போறாங்க? அதுக்கும் அதாவது ஒரு லாஜிக் வேணும் இல்ல, ஒரு லாஜிக் இருக்கணுமா இல்லையா? எந்த வகையில நீ ஆட்சியை பிடிப்பாய்? சும்மா உட்கார்ந்து போய் ஆட்சியை பிடிக்கலுமா? அப்ப இதெல்லாம் நடக்கிற காரியமா? மக்கள் நாமல் தம்பி பட்டையை கிளப்பியிருக்கிறார். கிடைக்கும் முதல் வாய்ப்பிலேயே இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்போம். நாமல் ராஜபக்ச ஆவேசம். எங்க வாய்ப்பு உனக்கு வரப்போகுது? என்ன வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது? ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போறல்ல. உங்களுக்கு நாடு முழுவதும் கடந்த தேர்தல் கிடைத்த மொத்த வாக்கு 1 மில்லியன். அதை நாங்க அழகாக தெளிவாக சொல்லியிருந்தோம். கொஞ்சம் குறைவாக ஒரு 9 சேதாரம் அங்கிட்டு சேர்த்து போட்டோம்னா அழகாக 1 மில்லியன் வாக்கு எதிர்பார்த்தேன் தான். ஆனால் ஒரு விடயத்தை மக்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. அரசாங்கம் இதில் ஏதாவது சறுக்கல் விடுமானால் நல்லா மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. அரசாங்கம் இந்த ஆட்சிக்குள்ள எங்காவது ஒரு சறுக்கல் விடுமானால் இருக்கிற இருப்பையும் நடக்கிற நடப்பையும் பார்த்தால் நாமல் ராஜபக்ச இன்னும் ஒரு 3 மில்லியன் வாக்கு பிடிக்கலாம். அதாவது சஜித்திர வாக்கெல்லாம் தட்டி பறிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதான் என்றால் ஆரம்பத்திலே பேசிக்லேயே ஒரு 10 ரூபா வச்சிருக்கிறாங்க. இப்ப 10 ரூபாவோட வச்சுக்கிட்டு இந்த ஆட்டத்தை ஆட்டி கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு பணத்தை எல்லாம் கலைச்சு எடுத்தால் ஒரு 3 மில்லியன் வாக்க கைப்பற்றலாம். இது மிகப்பெரிய ஒரு கணிப்பிடுங்க. நிச்சயமா பாருங்க. இந்த மாகாண சபை தேர்தல் வந்தாலும் கூட இது அதாவது இது கொஞ்சம் கொஞ்சமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் இந்த சார பாம்பு மாதிரி பாம்பு அடிச்சா எலும்புமண்டு. இதை நம்ம ஒவ்வொரு விடயத்திலும் சொல்லிக்கிறோம். அதாவது அடுத்தது இவர் மஹிந்தரும் நல்லாட்சியில மைத்திரிட்ட ஆட்சியை கவிழ்க்க கொடுத்துட்டு போயிட்டு நான் என்ன சொன்னேன், அவர் ஒரு மூலையில ஒதுங்கி இருக்க மாட்டார், குடைச்சல் கொடுப்பாரு. இப்பொழுதும் இந்த ஆட்சியில சஜித்தை விட நாமல் தான் குடைச்சல். இப்ப நாமல்ல இந்த சிரிக்கிற குடியுரிமையை பறிச்சு போட்டு வேலையை பாருங்களேன்டா. அந்த அளவு அவனை வச்சுக்கிட்டு லொல்லு பண்ணி தர்றீங்க. அவனை குடியுரிமையை பறிச்சு போட்ட ஆட்சியை ஒரு 3 டெக்கேடு கொண்டு போகலாம். அதாவது இவருக்கு சஜித்துக்கும் வழக்கு இருக்குது. அவங்கள இந்த இதுக்குள்ள போய் அவரும் சேர்ந்தால் கொஞ்சம் பலம் வந்திருக்குமா? அந்த பலத்தை உடைச்சது கவர்மெண்ட் தான். இந்த அணிக்குள்ள சஜித் போனால் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் மக்களாவது சேர்ந்திருப்பாங்க. மிகப்பெரிய பாரிய வெற்றி அது. அதை சஜித்துக்கு இருக்கிற இந்த பிரைபரி கேஸுக்குள்ள கொண்டு போட்ட கேஸால அண்டர்ஸ்டாண்டிங் நாங்களும் உண்டு நீங்களும் உண்டு தான் அப்படி ஆயிப்போச்சு. அவ்வளவுதான். அதுக்கு மேல கேட்காதாங்க நானும் சொல்லக்கூடாது. ஆக அரசுக்கு விரோதமான செயல்பாடு சஜித் ஈடுபட மாட்டார். அது பார்லிமெண்ட் அங்கிட்டு இங்கிட்டு கொக்கரிக்கணுமுங்க. கொக்கரிக்காம சும்மா இருக்க முடியுமா? கொக்கரிக்கணும், எல்லாம் பண்ணணும், எல்லாம் நடக்கணும். ஆனால் அவர் அரசுக்கு எதிரான அவர் தனியாக ஏதாவது களமிறங்க வேண்டாம் மந்துப பண்டார சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் அரசுக்கு எதிராக சில எடுப்புகளில் முன்வர மாட்டார்கள். ஆனா பேபிக்கு அப்படி இல்லையே. பேபிக்கு கிளம்பி ஆகணும். அவனுக்கு அதாவது பேபி தன்னுடைய ஒரு இருப்பிடத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு போராட்டம். அந்த அளவுல பார்க்க போனால் ஓரளவு அது அவருக்கு நிலைநிறுத்தக்கூடிய இடம்தான். காலப்போக்கில் இது அடிக்கடி இப்படி ஒரு வருடமோ ஏதாவது ஒன்றை எடுத்து ஒரு மக்கள் ஆர்ப்பாட்டம் மக்களுக்கு அப்படி ஒரு எடுத்துக்கு போகும்போது நிச்சயமாக ஒரு பலமிக்க அணியாக இது பலம் பெறுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு. அரசாங்கம் எங்கேயாவது சறுக்குமானால் அல்லது அவங்களின் அந்த ட்ரக் மாறுமானால் அவங்க ஏமாத்த போகலப்பா, கொஞ்சம் நாள் பிடிக்கும். அந்த மாதிரி இடம் வரக்குள்ள நாமல் பேபியுடைய கட்சி எழும்புவதற்கான மிக அதிக வாய்ப்பு. ஏனெனில்
பக்கபலம் அண்டை நாடுகளின் பக்கபலம் எல்லாம் அதிகமாக இருக்கின்றது. ஆலோசனை அதிகம் கொடுக்கின்றார்கள். இப்ப பாருங்க, நேற்று மஹிந்தர் வரலன்னு பின்னருமே அவர் சொல்லிட்டு டக்குன்னு பின்வாங்கிட்டார். காரணம், பெரிய கிரௌட் கூடாது என்று அவரும் அங்க உளவு இந்த என்னது ஒற்றன் திரிவு அந்த ஒற்றன் படைக்குள்ள உளவுக்குள்ள அவரும் பூந்து முகந்து பார்த்துட்டார். அவர் கூட இருக்கிறாங்கல்ல பாடி கார்ட்ஸ் எல்லாம், அவங்களுக்கெல்லாம் அந்த ஒற்றர் படையை லேசா அமுங்கிருப்பாங்க. அது கிடைச்சிட்டு அவங்க ஒற்றர் படையை கொடுத்தது மேக்சிமம் 8,000 தான். இதைத்தான் நாமளும் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தோம். 7,000 மக்கள் கூடியிருக்கிறாங்கள் என்று. அது 7,000 மக்களுக்கு உள்ளேயும் ஜேவிபி தொண்டர்கள்லாம் கூட இருந்துட்டே குளிபறிச்சுட்டாங்க. எப்படி யாருக்கிட்ட சொன்னாப்பானா எங்கிட்ட ஏண்ட மாதிரி தான் அவங்க செஞ்சுக்கிறாங்க. புகுந்து அடிச்சு சாத்திட்டாங்க. அதோட கொஞ்சம் நாட்டு மக்கள் மத்தியில கொஞ்சம் இது கொஞ்சம் அவங்க டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு முயற்சி நாமல்ல, அது ஒரு உண்மையிலே நாமளே எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் தேறிவிட்டார். அதாவது நம்ம அர்ஜுனா இன்னும் தேற வேண்டும் இருக்கு இல்லையா, அர்ஜுனா எம்பி ஒரு பட்டை சீட்டப்படுமானால் வடகிழக்கில் மிகப்பெரிய மக்கள் குரல் அதான் சனியன் கேக்குது இல்ல, ரைட், அது போகட்டும். அந்த சனியன் நல்ல ஒரு அந்த ஹிஸ்டரியான ஆக்கட்டை எல்லாம் சேர்ந்திருக்குமானால் மிகப்பெரிய இஷ்யூ ஆகிடுங்க. அதாவது நாங்க தரப்புறோம் அந்த செய்தி. முக்கியமாக அர்ஜுனா எம்பியின் அண்மை கால நாடாளுமன்ற பேச்சுக்கள் சிங்களத்தின் மத்தியில் கிளிகொள்ள வைத்திருக்கின்றது ஒரு புறம். இரண்டாவது புறம் மிக பெரும் ஒரு கேள்விக்குறியாகவும் பேசி பொருளாகவும் அர்ஜுனா எம்பியின் அண்மை கால நாடாளுமன்ற உரைகள் ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதாகவும் மக்கள் மத்தியில் அது அவர் ஒரு இன்னும் ஒரு ஸ்தானத்தை அடைவார் என்றும் உளவுப்பட அது கொடுத்திருக்குது. அதை நாங்க வேறே எடுத்துட்டு வருவோம். எனவே இன்றைய நாரகம்பிட்ட நாமலின் பேரணி வெற்றி அடையவில்லை. நாம் மஹிந்தர் வருவதாக சொல்லிவிட்டு ஊடக அறிக்கை கொடுத்த எல்லாம் எதிர்பார்ப்புதான் போனாங்க. மஹிந்தர் வரப்போறார் என்று அங்க வரல. அதனால இன்னும் ஒரு அவமானப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அவர் வராமலேயே கவலைப்பட்டார். அவர் தெரிஞ்சு போச்சே, நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் இல்லையா உளவு தெரிவு ரெண்டும். ஸ்ரீலங்காட 2 உளவு பிரிவுகளும் இந்தியாவின் ரோவும் கொடுத்திருக்குது. இந்தியாவோட ரோ ஏற்கனவே எடுத்துட்டு அவங்களும் எடுத்தது 8,000 தான், ஸ்ரீலங்காவும் எடுத்தது 8,000 தான், நாங்களும் சொன்னது 8,000 தான். இப்ப சரிதானே, 7,000 மக்கள் கூடிக்கிறாங்க. 1000 யாரு போடுற அப்படி சிம்பிளா போட்டுக்கொள்ளுங்க. ஆக ஒரு முயற்சி, அவருடைய முயற்சி, நாமலின் முயற்சி, அது ஒரு நல்ல முயற்சி, நல்ல எடுப்பு தான். ஆனா இன்னும் அது வளர்ந்து வர்ற சின்ன பையன் தானே, பையன் அவனை வளர விடாங்கடா. போட்டுட்டு அவன் பாதியில குடியுரிமையை பறிச்சுட்டா நாட்டுக்கு நிம்மதி. அதை விட்டு போட்டு சும்மா இவங்க ஜேவிபிக்காரங்க கொக்கரிச்சு கொண்டு அங்கிட்டு அவன் எல்எல்பி பிள்ளைலாம் சொல்லிக்கிட்டு கூத்தடிக்காம அவனை விட்டு விலக்கிட்டு அவன் குடியுரிமையை பறிச்சிட்டோம்னா லேசா போயிடும். ஒரு 15 ஆண்டுக்கு பறிச்சு வைங்க. வேற அங்கிருந்து யாரும் இனி எழும்ப போறல, பறிச்சுட்டா சரி. சஜித்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை தானே, அவர் சேற்றில் நாட்டின ஒரு மரம் போன்றவர், அவர் விழுந்துருவார். எனவே இந்த ஆட்சிக்கு ஒரு குடைச்சல் நாமல் என்பதை நாம் உறுதியாக சொல்லி மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.